ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை வச்சு எப்படி ஒரு வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் பாஸ்மதி ரைஸும் ஒட்டாமல் வரும். 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, புதினா மல்லி எடுத்துக்கோங்க, முட்டை வேக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ பாஸ்மதி ரைஸையும் பச்சை பட்டாணியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபுல் குக்காக ஆகணுன்னு தேவையில்லை, ஆஃப் குக்கு இருந்தாலே போதும். அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு கேப்சிகம், கொஞ்சமாக பீன்ஸு. இது மேகி மசாலா. வெஜிடபிள் இது தான் எடுத்திருக்கேன் நான், சிக்கன் எடுக்கலை. நல்ல பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு கைப்பிடி வெங்காயம், தக்காளி 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. இதில் சாஸ் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். அது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும், அதனால் நான் தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துக்கோங்க. நல்லா அது ஃப்ரை ஆகணும். ஏன்னா அப்போ ராஸ்மல் இருக்கும் இஞ்சி பூண்டில், அது போகணும், அது பச்சை வாகம். அப்புறமேலு அந்த இது மேகி மசாலா, அது ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அது போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணல, இதுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் தேவைப்படாது. அப்புறம் பீன்ஸ் போட்டுக்கோங்க, கேரட் போட்டுக்கோங்க, பச்சை பட்டாணி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் ரைஸோடு சேர்த்து, கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அதுக்கு தேவையான சால்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஜீரகப்பொடி ஒரே ஒரு டீஸ்பூன். வெஜிடபிள் ரைஸ்க்கு ரொம்ப அவ்வளோ ஒரு இதாக ஸ்பைசஸ் தேவைப்படாது. ஒரே ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸு, அதை நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல ஃபில்ட்ரு பண்ணி, அந்த ரைஸை போட்டுக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், புலாவ் மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடைசியாக லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. போட்டுட்டு புதினா மல்லி போட்டுக்கோங்க. கார்னிஷ்க்கு புதினா மல்லி போட்டுக்கோங்க. எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அப்புறம் அந்த எக்கை அது மேலே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருங்க. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் சாப்பாடு வெஜிடபிள் ரைஸ் தான். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன